விஜயகாந்தை விட்டுட்டோம், விஜயாவது கொடுப்போமே, அவராவது கொடுப்போம். ஸ்பீச் கேட்கும்போது 1 hour 40 minutes ஐ திங்க். அது நம்மள அடுத்ததுன்னு கேட்க வச்சுட்டே இருந்துச்சு. அதுலேருந்து தான் ஒரு ஹோப் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா அவர் வரணும், வருவாரு. பெரிய மாற்றம் ஒண்ணு இருக்குன்னு நாங்க நம்புறோம். அதை நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க. அதை நிப்பாட்டினாலே முக்கால்வாசி பேர் இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அது பண்ணுறது இல்லை. அதனால இப்போ அதை விஜய் நிப்பாட்டுறேங்கிறாரு, அவர் பக்கம் போடுவோம். ஒரு இந்தி திணிப்பு ஒன்று இருக்குது, புதிய கல்விக் கொள்கை, இதெல்லாம் வந்து வரக்கூடாது. பிஜேபி இங்கே தமிழ்நாட்டில் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு வந்து நார்மலாகவே விஜய் அண்ணா வரணுன்னு தான். எப்படின்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். வந்து ஸ்டார்டிங்லேயே பேசும்போதே வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபியர் இல்லாத மாதிரி, இப்போ அடுத்த மற்ற கட்சிங்களாம் மறைமுகமாக இல்லாமல் ஒரு மாதிரி வெளிப்படையாகவே சொல்கிறது, அந்த மாதிரி இருக்கிறனால விஜய் அண்ணா வந்தால் ஒரு நல்ல சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். உனக்கு அந்த அரசியல் புரிதல் இருக்கா? அவர் பேசினது உனக்கு புரிஞ்சதா? நார்மலாகவே சொல்றது அதுவா? ஸ்டார்டிங்லேருந்தே நியூஸ்லாம் பார்க்கறதுனால கொஞ்சம் எல்லா கட்சியை பற்றியும் அந்த மாதிரி தெரியும்னு வச்சு. அப்ப 26ல யார் ஆட்சிக்கு வருவாங்க நினைக்கிறீங்க? முக ஸ்டாலின் தான் வருவார். அப்படிங்களா? ஆமாம், விஜய் வந்திருக்காரு, அவர் வந்து காம்படிஷன் எதியா கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் கொடுத்தாதான் இன்னொரு அடுத்த பீரியடில் ஜெயிப்பார். ஆனால் இந்த பீரியடில் ஜெயிக்க மாட்டார். நெக்ஸ்ட் நெ- ம், இப்போ 26ல் வாய்ப்பு இல்லை, ரொம்ப வாய்ப்பு இல்லை. அதுக்கு பிறகு வரதெல்லாம் வேணால் வாய்ப்பு இருக்கலாம். அவர் ஆனால் நல்லா செய்யணும், மக்களுக்கு செய்ய மாட்டேங்கிறாரு. செஞ்சாருன்னா வருவார். இப்போ லாஸ்ட் 4 இயர்ஸ் நடந்த ஆட்சி வந்து உங்களுக்கு திருப்தியா இருந்ததா? ஏதோ இருக்குது, அவ்வளோதான். ரொம்ப திருப்திலாம் இல்லை. எந்த அரசியல்வாதி தான் திருப்தியாக செய்கிறாங்க? எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க. நீங்க டிஎம்கே டிஎம்கே தான். இப்போ இந்தி திணிப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? அது வந்து அவங்க பசங்களாம் படிக்குது, ஆனால் நம்ம படித்தா ஒண்டியும் வேணாங்கிறாங்க. அது வந்து ஒரு இது இல்லையா? எல்லாருக்கும் வெளிநாடுலாம் போனாக்கா தேவைப்படுதில்ல ஹிந்தி உங்களுக்கு. அக்கா, ஹிந்தின்றது நம்ம நாட்டுக்குள்ளதான். வெளிநாடு போனா நம்மளுக்கு அதனால தான் இருமொழி கொள்கை. உங்களுக்கு தேவைப்படுது தான். அவங்க வந்து மும்மொழி கொள்கையில ஹிந்தின்னு மட்டும் சொல்லல, பொதுவா நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. ஒரு கிளாஸ்ல 70 பசங்க இருக்காங்க, 70 பேர் வித்தியாசமான லாங்குவேஜ் எடுத்தாங்கன்னா எந்த டீச்சர்னு போடுவாங்க? சரி, அது ஒன்றும் போட முடியாது தான். அதுக்காக தான் இப்போ காமனா ஹிந்தியை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ ஹிந்தி வந்துருச்சுன்னா செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷா இருக்கிறத எடுத்துருவாங்க. செகண்ட் லாங்குவேஜ் இந்தியா வரும்போது நம்ம ஃபாரின் போக முடியாது. ஆமாம், இதுல நிறைய சிக்கல் இருக்கிறதுனால தான் இதை வந்து தடுக்கிறாங்க. சரி. உங்களுக்கு பிஜேபி பிடிக்குமா? பிஜேபி ஆட்சிக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? யாருக்குன்னா கூட்டணி வச்சா? கூட்டணி வச்சா வேணா மோடி வேணா ஜெயிப்பார். பிஜேபி இங்கே தமிழ்நாட்டில் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. யார் கலைஞரோட இருந்தால், ஸ்டாலினோட இருந்தால் ஜெயிப்பார். பிஜேபியா? ஆமாம், அவங்க கண்டிப்பா கூட்டணி வைப்பாங்க. வைக்க மாட்டாங்க. அது நடக்கவே நடக்காது. வச்சா ஒரு சனாதனத்துக்கு எதிரோ சொல்றீங்க நீங்க. அதுதானே எல்லாருக்கும் இதுதானே. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்க ஒரு வார்த்தை பேசுங்க. அந்த பசங்கள்ட்ட நீங்க விஜய் ஃபேன்? விஜய் ஃபேனா? கொஞ்சம். விஜய் சிஎம் ஆனா சிஎம் ஆவாரா? அவங்க சொன்ன மாதிரி கண்டிப்பாக இந்த வாட்டி ஆவாங்கன்னு தெரியல, ஆனால் நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக. ஆனால் இந்த வாட்டி வந்திருக்காங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு ஓட்டு பிரியும். இப்போ கண்டிப்பாக பிரிஞ்சு மேபி நெக்ஸ்ட் டைம் எதிர்பார்க்கலாம். 2026 வருது இல்லை, எலெக்ஷன் வரப்போகுது. யார் ஆட்சிக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இது ஒரு பயங்கரமான கேள்வி தான். உங்களை பார்த்து கேட்குறேன். அரசியல் சம்பந்தப்பட்ட கேள்வி இருந்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி தான் பதில் சொல்லணும். இது வந்து எதையும் கணிக்க முடியாதுங்க. மக்கள் இருவரும் ஒரு பக்கம் ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்குன்றாங்க, ஒரு பக்கம் டிஎம். அதனால் எங்களால் எதுவும் கணிக்க முடியாது. இல்லை, இப்போ புதுசாக டிவிகே வந்திருக்குல்ல, அதுக்காக கேட்குறேன். விஜய் கட்சி மக்கள் ஆதரவு இருக்குது, பட் 100% சக்ஸஸ் பண்ண முடியுமா இந்த எலெக்ஷன் சொல்ல முடியாது. விஜய் தான் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி அமைச்சா துணை முதலமைச்சராக வரத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா, அதாவது வந்து ஆந்திராவில் இருக்குது இல்லையா, பவன் கல்யாணம் இருக்கார் இல்லையா, அதே மாதிரியான இடத்த விஜய் சூஸ் பண்ணுறாருன்னு என்னுடைய கணிப்பு. அது அரசியல் நிலவரம் போக போக தான் நான் எல்லாமே முடிவு எடுக்க முடியும். ஆமாம். மாற்றம் ஒன்றே நல்லதுன்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. இது என் மக்களோடைய பொதுவான கருத்து. ஏடிஎம்கே தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ வந்து டிவிக்கே சொன்னீங்களா, அவர் நற்பணி மன்றம் மூலிமா தான் அரசியலுக்கு வராரு. சமூக நலத்தில் மக்களுக்காக எதனா பொது சேவை செஞ்சாருன்னா இது வரைக்கும் எதுவுமே தெரியல எங்களுக்கு. ஆனால் அவர் வந்து ஒரு டைம் வந்து இப்போ தான் வந்துக்கிறார் புதுசாக வந்து.
அவர் புதுசாக வந்து மக்களுக்கு என்ன செய்யறான்னு ஒன்றும் மக்களுக்கே புரியல. இப்போ அவர்கிட்ட இருக்குது எல்லாமே ரசிகர் மன்றம் தான். ஆனால் எந்த கட்சி எப்படி வரும்னு சொல்ல முடியல, யூகம் பண்ண முடியல எங்களால். வந்து இருக்குது வந்து இன்றைக்கி வந்து சென்ட்ரலில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மோடியை வந்து எதிர்க்குது தமிழ்நாடு. ஏன்னா அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு நிதியெலாம் ஒதுக்கணும். இந்த புதிய கல்விக் கொள்கை, இந்த 3வது மொழி கொஞ்சம் திணிப்பு, இதெல்லாம் கட்டாயப்படுத்தக்கூடாது. ஏன்னா கட்டாயப்படுத்தக்கூடாததுக்காக தான் இன்றைக்கி வந்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட யார் அதாவது கூட்டணி இல்லாதுறாங்களோ அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பொதுவாக அதுதான் இருக்கிற ஜெனரேஷன். அவர் இப்போ நிறைய வந்து இந்த பெஞ்சம் புயலால் நிறைய பாதிப்பு இருக்குது. அரசு ஊழியர்கள் வந்து நிறைய பாதிப்பு இருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி ஆளுங்கட்சி திராவிட கழகம் கூட சொன்ன வாக்குறுதி காப்பாற்றலை. போக்குவரத்து துறை, இந்த ஜாக்டர் ஜூனியர் இது அந்த புதிய பென்ஷன் திட்டம், அந்த பழைய பென்ஷன் இருக்கிறாங்க, இவங்க எதுவும் சொன்னாலும் நடவடிக்கை வரல. அதனால் வந்து வருங்காலத்தில் வந்து எந்த கவர்மெண்ட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டச்சில் இருக்குதோ அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அவ்வளோதான். ஏன்னா அவர் இந்தி திணிப்பு ஒன்று இருக்குது, புதிய கல்விக் கொள்கை இதெல்லாம் வந்து வரக்கூடாது. ஏன்னா மக்களுக்கு தெரியாதா, எல்லாம் அவங்க சிந்திக்கிறாங்க. இவங்க வந்து என்ன புதுசாக வந்து இது பண்ணுவாங்க. அதுதான் இன்றைக்கி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட யார் டச்சில் இருக்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதும். இந்த கட்சி அந்த கட்சின்னு தெரியல. சுருக்கமாக சொல்ல போனோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மக்களோட சுதந்திரத்தை பாதிக்கிற வகையில் சில செயல்பாடுகள் இருக்குது. அதை மாற்றிக்கினாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு சின்ன வாய்ப்பு இங்கே இருக்குது. யார் நல்லது பண்ணுறா, இப்போ விஜய்க்கு போட வேண்டியதான். விஜய்க்கு போடுவீங்களா? விஜய் சப்போர்ட் பண்றீங்களா? போட்டு விடுவான், வரட்டும். விஜயகாந்தை விட்டுட்டோம், விஜயாவது கொடுப்போமே, சிஎம் அவர் ஆவாரா? அவராவது கொடுப்போம். ஒருத்தர் அவர் போக ஆசைப்பட்டார், அவரை ஏற்றி விட்டாங்க. விஜய் இருக்கார்ல, அவர் போடுவான். இப்போ இத்தனை வருஷமா போயிட்டு இருக்குல்ல ஒரு ஆட்சி. ஆமா. ஓகே தான், ரொம்ப சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. அந்த நாலேஜ், உங்களோட அரசியல் புரிதல் எப்படி இருக்கு? இல்லை, மற்றவங்க சொல்கிற அளவுக்குலாம் ரொம்ப மோசம்லாம் கிடையாது. ஓகே தான், ஒரு சில இடத்துல நல்லது பண்ணுறாங்க, ஒரு சில இடத்துல சில விஷயங்கள் இருக்குது, சரக்கு அந்த மாதிரி விஷயத்தில். கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ பரவாயில்ல, நிறைய டைம் இப்போலாம் இல்லை. இப்போ ஒரு அந்த அளவுக்குலாம் கம்பேரிஷன்லாம் வாய்ப்பு இல்லை. இவங்க கொஞ்சம் ஒரு சில இடத்துல விஷயங்கள் பண்ணுறாங்க. இந்த மதுபானம் அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம். சில இடத்துல குடிச்சிக்கிட்டு ஸ்கூல் பசங்களே வந்து சில வன்முறையிலாம் ஈடுபடுறானுங்களே, அதெல்லாம் நிப்பாட்டினா நல்லாயிருக்கும். அதை நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க. அதை நிப்பாட்டினாலே முக்கால்வாசி பேர் இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அது பண்ணுறதில்ல. அதனால் இப்போது அதை விஜய் நிப்பாட்டுறேங்கிறாரு, அவர் பக்கம் போடுவோம். அவர் நிப்பாட்டலாம், அடுத்து யார் வராலும் அப்படியே போட்டுட்டு போக வேண்டியதா. தலையெழுத்து யாரால மாற்ற முடியும்? அவர் தான் போகணும். 2026 யார் கட்சிக்கு ஆட்சிக்கு வருவான்னு நினைக்கிறீங்க? வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் தேவை. அதை நோக்கி தான் இந்தியாவும் பயணிக்குது, இளைஞர்களும் பயணிக்கிறாங்க. ஸோ அதேமாதிரி ஒரு மாற்றங்கள் வந்துச்சு அப்படின்னா நல்லதுன்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அப்படி ஒரு மாற்றத்துக்கு இளைஞர்கள் தான் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். அதுக்கான சொசைட்டியில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைக்காக நிறைய இன்னல்கள்லாம் நிறைய இளைஞர்களை வந்து அனுபவிக்கிறாங்க. அதுக்கு ஒரு மாற்றம் தேவை அப்படின்னா அதோட யூத், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களாம் எந்த முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான். ஆனால் யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்ல முடியாது. பட் அவங்களோட மனசுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்க ஓட்டு போட்டுக்கலாம். அது அவங்களோட ஃப்ரீடம். மறைமுகமாக இருக்கணும்னு தான் சட்டத்தில் ஏற்றிருக்காங்க. அதை நான் வெளிப்படையாக சொல்லிட்டா பிரச்சனை தான் வரும். அதனால் இது நம்மளோட உரிமை. அதை விட்டு கொடுக்க எனக்கு மனசு இல்லை. அதை சொல்கிறதுக்கு எனக்கு மனசாட்சியம் ஒத்துக்காது. டிவிக்கு இப்போ வந்து ஆட்சிக்கு, அதாவது எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு சப்போர்ட் நிறைய இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவங்க காம்படிஷன் ஹெவியா கொடுப்பாங்களா? எதிர்காலத்தை யூகிக்கக்கூடிய சக்தி மனுஷனுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கான விடை சீக்கிரமாக கிடைச்சிரும். அதனால் அது ரிசல்ட் வந்த பிறகு தான் அதை பற்றி நம்மளால சொல்ல முடியும். அதனால நீங்க அவர் விஜய் வர்றதை எப்படி நினைக்கிறீங்க? நீங்க அதை ஆதரிக்கிறீங்களா? எப்படி அவர் அரசியலுக்கு வர்றது? ஆதரிக்க வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை இருக்கும்போது அதை அக்செப்ட் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை தான். பட் வந்த பிறகு தான் தெரியும் அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. பார்க்கலாம், எது நடந்தாலும் ஏற்றுக்க வேண்டியது நம்மளோட கடமை. நன்றிடா. நீங்க சொல்லுங்க. கண்டிப்பாக விஜய் அண்ணா வரணும்னு நான் நினைக்கிறேன். நான் ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். அது அவர் வந்தால் கண்ணால் நாங்கள் பார்ப்போம்னு நினைக்கிறோம். அரசியல்ல ஜெயிப்பாரு. கண்டிப்பாக ஏன் முடியாது? ஏன் இப்படியே சொல்லி சொல்லி ஒவ்வொருத்தரையும் நம்ம இப்போ 2 ஆட்சி நான் பிறந்ததுலேருந்து 2 இது பார்த்துட்டேன். பெருசாக ஏதாவது முன்னேற்றம் இருக்கான்னு பார்த்தா நத்திங். அதுதான் சொல்ல முடியும். இருக்குது, அப்படியே லைட்டாக இருக்குது. ஆனால் அவர்கிட்ட ஏதோ ஒன்று தெரியுது. நம்பிக்கை வருது அவரோட பேச்சிலேருந்தே தெரியுது. அதனால் நான் ஓப்பனாக சொல்கிறேன், அவர் வந்தால் ரொம்ப பெரிய மாற்றம் இருக்கும். அது நல்ல விதமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூத் எல்லாம் கண்டிப்பாக எங்களோட எல்லா சப்போர்ட்டும் விஜய் அண்ணாக்கு தான். கண்டிப்பாக நான் ஓப்பனாக அதை நான் சொல்கிறேன். தேங்க்யூ. நீங்க சொல்லுங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. எல்லாம் விஜய்க்கு தான் போடணும். எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஓட்டு அவர் வந்தால் மாற்றம் நல்லா இருக்கணும்னு பார்க்குறோம். அடுத்த ஆட்சி அதோ பிள்ளைங்க படிச்சிருக்குது, வேலை கிடைக்கல. ஏதோ ஆட்சி வந்தால் எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு எதிர்பார்ப்பு தான். நன்றிவா. ஐயா, நீங்க பேசுங்க. விஜய் கண்டிப்பாக வருவார், ஆட்சி அமைக்கிறாரு. ஏன்னா மக்கள் எல்லாமே அவரை தான் வந்து
ஆமாம் ஆமாம், ஆட்சி மாற்றி அமையணுன்றது மக்கள் எல்லாமே விரும்புகிறாங்க. கண்டிப்பாக ஆட்சி அமையும். விஜய் வெற்றி பெறார் 2026 வெற்றி நமக்கு தான். இவங்க விஜயோட ஃபேன், நான் ரொம்ப விஜயோட மிகப்பெரிய ரொம்ப தீவிர ஃபேனு. அதனால விஜய் நான் கண்டிப்பாக வரணும்னு ஆசைப்பட்றேன். நீங்க ஆமா. அரசியல் ரீதியாவும் அவர்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறீங்க. கண்டிப்பா அவர் வந்தாலுமே கண்டிப்பா அவர் வந்து அவரோட பீப்புளுக்கு வந்து கான்ஃபரன்ஸ் சப்போர்ட் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே அந்த ஸ்பீச் கேட்கும்போது 1 hour 40 minutes ஐ திங்க் அது நம்மள அடுத்தது கேட்க வச்சுட்டே இருந்துச்சு. அதுல இருந்து தான் ஒரு ஹோப் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா அவர் வரணும், வருவாரு, பெரிய மாற்றம் ஒன்று இருக்குன்னு நாங்க நம்புறோம். படிச்சிருக்கோம் நாங்க. அவன் எம்ஏ எம்எடு, நான் எம்எஸ்சி எம்எடு கெமிஸ்ட்ரி, இவங்க எம்ஏ எம்எடு ப்ரொஃபஸர், எல்லாம் ப்ரைவேட் ஒரு காலேஜில் தான் இருக்கோம். நாங்கள் எக்ஸாம் இல்லை ஏதாவது ஒன்று நாங்கள் படித்து எங்களுக்கு அடுத்தது ஜாப் வரணும்னா அவரோட பீரியடில் தான் கண்டிப்பாக நாங்கள் ஜாபுக்கு போக போகிறோம். டெஃபினட்டாக கண்டிப்பாக வருவார் அண்ணா. உனக்கு அரசியல் பத்தி ஏதாவது தெரியுமாடா? தெரியாதுக்கா. விஜய் கட்சிக்கு வராரு, அது உனக்கு நெக்ஸ்ட் விஜய் வருவாரா சிஎம்மா? வருவாருக்கா. நீ யாரோட ஃபேனு? அஜித். அஜித் ஃபேனா? உனக்கு விஜய் பிடிக்குமா? அண்ணா கொஞ்சம் பிடிக்கும் விஜய. குட் பேட் அக்லியோட டீசர் பாத்தியா? ட்ரைலரு எப்படி இருந்தது? செமையா இருந்தது. லாஸ்டா அந்த படம் பாத்தியா? தலை படம் வந்துச்சு. பார்க்கல. ஏன் போல. விடாமுயற்சி பார்க்கல? போலியா? சரி, ஓகே. தேங்க்ஸ்டா.